தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 117 படர்மெலிந்து ஈரங்கள். குறள் எண் 1164. காமக் கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏமப் புனை மண்ணும் இல். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், காமமாகிய கடல் இருக்கிறது, ஆனால் அதை கடந்து செல்வதற்கு துணையான தோணி இல்லையே, என்ன செய்வது? தோணியாவது தோள் தழுவும் துணைவன் சேர்க்கை இன்பமாகும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், கடல் போல காமம் இருக்க அந்த கடலை கடக்க தோணி இருக்க வேண்டும். காமத்தை கடக்க துணைவனோ துணைவியோ உடன் இருந்தால் மட்டுமே அது பூர்த்தியாகும். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.